ஹலோ எவ்ரிஒன், இன்னைக்கு நாம இந்த சைனீஸ் டிராமாக்கான லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தேர்ட் எபிசோட் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நாம இன்னைக்கான எபிசோட்குள்ள போகலாம். இந்த எபிசோட்கான ஓப்பனிங் சீன்ல நிம்மியும் எக்ஸ் பாய் ஃப்ரெண்டும் பிளான் பண்ண மாதிரி ஹீரோயினோட அண்ணாவை அழைச்சிட்டு வந்துடுறாங்க. அப்புறம் என்ன, அவன் ஹீரோயின் கிட்ட காசு கேட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடுறான். ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்க, நானே இப்பதான் ஒரு கம்பெனில இன்டர்னா ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ என்கிட்ட ஒத்த பைசா கூட இல்லைன்னு சொல்லவும், யாரை ஏமாத்த பாக்குற, நீ ஒரு பெரிய பணக்காரன் கூட பழகிறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? நான் உன்னை பத்தி எல்லாத்தையும் விசாரிச்சிட்டேன். ஸோ ஒழுங்கா எனக்கு $1 மில்லியன் கொடு, இல்லை நான் உன்னை விடாம டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பேன்னு சொல்லவும், வேற வழி இல்லாம நம்ம ஹீரோயின் தான் ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சிருந்த 40,000 ரூபாய் எடுத்து கொடுக்கவும், இதெல்லாம் பத்தாது, $1 மில்லியன் வேணும். இப்போ மட்டும் நான் கேட்ட காசை நீ கொடுக்கலனா அப்புறம் நான் நம்ம ஊர் தலைவர்கிட்ட மாட்டி விட்டுருவேன். உடனே வந்து உன்னை இங்கே இருந்து கடத்திட்டு போயிடுவான்னு சொல்லி மிரட்டுறான். பாவம், அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோயின் ரொம்ப யோசிக்கிறாங்க. இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கதை பார்த்துடுற நம்ம ஹீரோவோட கசின் உடனே அவருக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி உன் ஆளுக்கிட்ட எவனோ கலாட்டா பண்ணிட்டு இருக்கான், பெரிய பிரச்சனை போல, ஸோ சீக்கிரமா வான்னு சொல்லவும், நம்ம ஆளு பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக பறந்து பாஞ்சி ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. இவன் தான் உன்னோட பணக்கார பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க, தன்னால ஹீரோக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது, அவன் பிசினஸ்ல எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக, இல்ல இவர் தான் என் பாய் ஃப்ரெண்ட், பட் இவர் ஒரு சாதாரண டிரைவர்னு ஹீரோயின் பிளேட்டை மாட்டிடுறா. ஓ, இப்படி ஒருத்தனை லவ் பண்றதுனால தான் நீ டெய்லி விதவிதமான லக்ஸூரியஸான கார்ல போயிட்டு இருக்கியா? நான் கூட இவன் ரொம்ப பெரிய பணக்காரன்னு நினைச்சேன். இட்ஸ் ஓகே, பேசிக்கா நான் ரொம்ப நல்லவன், யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன். பட் இப்போ எனக்கு நிறைய காசு தேவைப்படுது. நான் கேட்ட காசை நீ கொடுத்துட்டீன்னா நீ இங்க இருக்கிற விஷயத்த நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு பிளாக்மெயில் பண்றான். உனக்கு காசு தானே வேணும், என்கிட்ட நிறைய இருக்கு, வா தரேன்னு சொல்லி நம்ம ஹீரோ அழைச்சிட்டு போய் ஹீரோவும் அவரோட அசிஸ்டண்ட்டும் சேர்ந்து அண்ணங்காரனை கும்மாங்குத்தா குத்தி அடிச்சு துரத்திடுறாங்க. ஆரம்பத்துல பார்த்தோம்னா மேரேஜ் பண்ணிக்க கொஞ்சம் கூட விருப்பமே இல்லாம இருந்த நம்ம ஹீரோ இப்ப தன்னோட ஒய்ஃபை முழுசா புரிஞ்சுக்கிட்டு அவளுக்காக வாழ்ந்து அவளை இப்படி நேசிக்கிறத பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுற அவரோட பாட்டி, இதே மாதிரி நீங்க ரெண்டு பேரும் கடைசி வர ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா வாழ நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். அப்புறம் இன்னைக்கு ஜியோ ஃபேமிலியோட பொண்ணான நிம்மியோட பர்த்டே இருக்கு, ஸோ நம்ம ஃபேமிலி சார்பா நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க. பட் ரொம்ப அப்செட் ஆகிடுற நம்ம ஹீரோயின், எனக்குமே இன்னைக்கு தான் பர்த்டே, பட் ஹீரோக்கு தெரியல போலன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டே அந்த பார்ட்டிக்கு போறா. அங்க மிஸ் நேனியை பார்த்துடுற ஹீரோவோட அம்மா, வாவ் நீ ரொம்ப அழகா இருக்க, உன்ன மாதிரி ஒரு பணக்கார வீட்டு பொண்ணை தான் என் பையனுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். இஃப் யூ டோன்ட் மைண்ட், அவனுக்கு 30 வயசு ஆகிடுச்சு, நீ அவனை மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்க, வயசுல என்ன ஆண்டி இருக்கு, அது ஜஸ்ட் நம்பர், அவ்வளோதான், மற்றபடி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கிறேன்னு சொல்லவும், கேட்டுட்டு கடுப்பாகிடுற எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அவளை தனியா கூப்பிட்டு, நீ என்னதானே காதலிச்சிட்டு இருந்த, உனக்காக நான் எவ்வளவோ கிரிமினல் வேலையெல்லாம் பார்த்தேன், ஆனா இப்ப நீ என்னை கழட்டி விட்டுட்டு பணக்கார ஹீரோவை கல்யாணம் பண்ணிக்க போறியான்னு கேட்க, ஹீரோயினை விட நான் பெட்டரா இருக்கேன்னு சொல்லி தானே நீ அவளை கழட்டி விட்டுட்டு என் கூட வந்த, அதே தான் இப்போ நான் ஃபாலோ பண்ணுறேன். உன்னை விட ஹீரோ ரொம்ப நல்லவனா இருக்கான், பணக்காரனா இருக்கான், ஸோ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கையில் செட்டில் ஆக போகிறேன். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்காத, அப்புறம் கடைசி வரை நீ கஷ்டப்பட வேண்டியதா இருக்கும்னு சொல்லி போயிடுறா. தென் தன்னோட அம்மா அப்பா கிட்ட ஹீரோவோட அம்மாவை இன்ட்ரோ பண்ணி வைக்கவும், அவங்க நிம்மிய பொண்ணு கேட்குறாங்க. பட் உங்க பையன் ஹீரோ ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்காருன்னு நாங்க கேள்விப்பட்டோம், அது உண்மையானு கேட்க, பணக்கார வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம் தானே, ஒரு வயசு வரைக்கும் நம்ம பசங்க அப்படிதான் இருப்பாங்க, அதுக்கப்புறம் நாம தான் ஒரு நல்ல பொண்ணை பையனை பார்த்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதுக்காக தான் இப்ப நான் உங்ககிட்ட பொண்ணு கேட்டு வந்திருக்கேன்னு சொல்லவும், இதெல்லாம் சரிப்பட்டு வருமா என்னன்னு புரியாம நிம்மியோட அம்மா அப்பா ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அப்ப இங்க நம்ம ஹீரோயின் எனக்கு கால் வலிக்குது, தூக்கமா வருதுன்னு சொல்ல, நான் இருக்கிற வரை என் செல்லத்தை கஷ்டப்பட விட மாட்டேன்னு சொல்லி நம்ம ஹீரோ கைத்தாங்களா அல்லேக்கா தூக்கிறவும், அங்க இருக்கிற எல்லாரும் வியந்து பாக்குறாங்க. மைசன், என்னடா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்காக நான் இங்க பொண்ணு கேட்டுட்டு இருந்தா நீ வேற ஒரு பொண்ணு தூக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு அவளை கீழே இறக்கி விடுன்னு அம்மா சொல்ல, ஹீரோயின் எனக்கு யாரு என்ன, நான் அவளை எந்த அளவுக்கு நேசிக்கிறேங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும், ஸோ தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, என்னோட வாழ்க்கை என்னோட உரிமைன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறான். என்னங்க ஆண்டி, உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னீங்க, இப்போ அவன் வேற ஒரு பொண்ணு கூட போயிட்டு இருக்கான்னு நிம்மி கேட்கவும், நீ கவலைப்படாத நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஹீரோவை ஃபாலோ பண்ணி வராங்க. அப்போ நிம்மி மேல சமக்கடுப்புல இருந்த அவளோட பாய் ஃப்ரெண்ட் காரை விட்டு ஏத்திடுறான். தலையில அடிபட்டு பயங்கரமான பிளட் லாஸ் ஆகிடுது. உடனே அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க.
உங்க பொண்ணுக்கு நிறையவே பிளட் லாஸ் ஆகிடுச்சு, ஸோ இப்போ உடனே பிளட் ஏற்றி ஆகணும், சீக்கிரமா ஏ நெகட்டிவ் பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்ல அதுக்கு வாய்ப்பே இல்லை, எனக்கு பி பாசிட்டிவ், என் ஒய்ஃபுக்கு ஓ பாசிட்டிவ், அப்புறம் எப்படி எங்க பொண்ணுக்கு ஏ நெகட்டிவா இருக்கும்னு கேட்டு அப்பா ஷாக் ஆகிடுறாரு. சார் இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, உங்க பொண்ணை காப்பாத்தியே ஆகணும், வேணும்னா இந்த ரிப்போர்ட்டை பாருங்கன்னு சொல்லி தரவும் எங்கேயோ தப்பு நடந்திருக்கு, இவ நிஜமாவே நம்ம பொண்ணு தானான்னு தெரியாம அம்மாவும் அப்பாவும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. இப்படியே பேசிட்டு யோசிச்சுட்டு இருந்தா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அந்த பிளட்டுக்கு அரேஞ்ச் பண்ணி நிம்மியை காப்பாத்திடுறான். ஒரு வழியா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் தரான். உனக்கு இது பிடிச்சிருக்கான்னு கேட்க, என்ன உண்மையா நேசிச்சு எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கிற ஒருத்தரை எப்படி எனக்கு பிடிக்காம போகும்னு சொல்லி ஹீரோயின் ஹக் பண்ணி ஹீரோவை கிஸ் பண்ணிடுறாங்க. கட் பண்ணா நிம்மி தன்னோட பொண்ணா இல்லையான்னு சந்தேகப்பட்ட அவளோட அப்பா அவ பிறந்த ஹாஸ்பிட்டல்ல செக் பண்ணி பார்க்கும்போது தான் இப்போ அந்த ஹாஸ்பிட்டலே இல்ல, அங்க இருந்த எல்லா டீடைல்ஸும் காணாம போச்சுங்கிற உண்மை தெரிய வரவும் ஒரு முக்கியமான பிசினஸ் டீலுக்காக வெளியூருக்கு போயிருந்த போதான் நம்ம குழந்தை பிறந்தா. மேபி அங்கே ஏதாவது குழந்தை மாறி இருக்குமோ, பாவம் இப்ப நம்ம குழந்தை எங்க இருந்து எப்படி கஷ்டப்படுறாங்கிறதே தெரியல. மேபி நாம சந்தேகப்படுற மாதிரி நிம்மி நம்ம குழந்தையா இல்லைனாலும் பரவாயில்ல, இத்தனை வருஷமா நம்ம பொண்ணு மாதிரி தான் வளர்த்துட்டோம், ஸோ அவளுக்கு உண்டான ஷேரை நாம கொடுத்துட்டு அவளையுமே பத்திரமா பார்த்துக்கலான்னு முடிவு பண்றாங்க. அதுவே இங்க நிம்மி பார்த்தோன்னா ரெக்கவர் ஆனதுக்கு அப்புறம் ஹீரோவை எப்படி உஷார் பண்ணலான்னு யோசிக்கும் போது ஹீரோயினோட அப்பாவும் அண்ணாவும், அதாவது இவங்க தான் உண்மையாவே நிம்மியோட அம்மா அப்பா, அவங்க உள்ள வந்து என் செல்லம் நல்லா இருக்கியா, நல்லா வசதியா வாழ்ற போலன்னு கேட்க நீங்க யாருன்னு கன்ஃபியூஸ் ஆகிடுறா. நான் தான் உன்னோட உண்மையான அப்பா, சில வருஷங்களுக்கு முன்ன நீ எங்களுக்கு பிறந்த, பட் என்னால் ஹாஸ்பிட்டல் பில்லை பே பண்ண முடியல, அதனால உன்னை தூக்கிட்டு வரலான்னு அந்த ரூம்குள்ளே போகும்போது தான் உன் பக்கத்து பெட்டில் ஒரு பணக்கார குழந்தை எழுந்தது. ஸோ என்னோட பொண்ணு ஒரு பணக்கார வாழ்க்கை வாழணும், உன்னை வச்சு ஃபியூச்சரில் நாங்களுமே செட்டில் ஆகணுங்கிறதுக்காக தான் அந்த பணக்கார குழந்தைய நாங்கள் எடுத்துக்கிட்டு ஒன்று அந்த பணக்கார குழந்தையோட இடத்துல வச்சுட்டு வந்தோம். இப்போ நாங்கள் பிளான் பண்ண மாதிரி நீயுமே செட்டில் ஆகிட்ட. ஸோ ப்ளீஸ் உன்னோட பயாலஜிக்கல் ஃபாதருக்கும் அண்ணாக்கும் ஏதாவது உதவி பண்ண, காசு கொடுன்னு கேட்டு கம்பல் பண்ணுறாங்க. இந்த உண்மை தெரிய வந்ததும் நிம்மியால தாங்கிக்கவே முடியல, ஒழுங்கா இங்க இருந்து போங்கடான்னு சொல்லி அவனுங்களை அடிச்சு துரத்தி விட்டுட்டு டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்த்தா அவனுங்க சொன்னதுதான் உண்மை. அதாவது நிம்மியோட உண்மையான அம்மா அப்பா அந்த பணக்கார கப்பிள்ஸ் கிடையாது, அவங்க நம்ம ஹீரோயினோட அம்மா அப்பா தான். இது எதுவும் தெரியாம நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வழக்கம் போல ஒருத்தர் இன்னொருத்தர் மேல பாச மலைய பொழிஞ்சிட்டு இருக்கும் போது, பாஸ் நீங்க ரெண்டு பேரும் தப்பான இல்லீகலான அஃபேர்ல இருக்கீங்கன்னு வெளியில மக்கள்லாம் தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிட்டாங்க, ஸோ சீக்கிரமா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆகணும்னு பிஏ சொல்ல, இதுக்கப்புறம் நாம டிலே பண்ண வேண்டாம், நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் ஆகி ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கோங்கிற விஷயத்த பப்ளிக்கா அனௌன்ஸ் பண்ணிடலான்னு ஹீரோவும் ஹீரோயினும் முடிவெடுத்துடுறாங்க. இங்க பல குழப்பத்துக்கு நடுவுல மாட்டிக்கிட்டு முழிக்கிற நிம்மி அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருக்கிறத பார்த்துட்டு நீ ஏமா ஸ்டெயின் பண்ணிக்கிற, நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுன்னு அம்மா அப்பா சொல்லவும் எங்க இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சு போயிருக்குமோ, அதனாலதான் நம்மள காம் டவுன் பண்றதுக்காக இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க போலன்னு இவன் நினைச்சுக்கிறா. இதுக்கப்புறம் நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டாம், உன்னை கொலை பண்ண ட்ரை பண்ண உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டோம், அவனை அரெஸ்ட் பண்ணி தூக்கி ஜெயில வச்சுட்டாங்க, இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு பேரண்ட்ஸ் சொல்றாங்க. எப்படியோ ஒரு பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி இவ பெருமூச்சு விடும்போது தான் டிவி நியூஸ்லலாம் 3 மாசத்துக்கு முன்னே நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் மேரேஜ் ஆகிடுச்சு, இப்போ அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காங்கிறத ஃபிளாஷ் நியூஸா போடவும் இவளால தாங்கிக்க முடியல, ரொம்பவே வெக்ஸ் ஆகிடுறா. பரவாயில்ல விடுமா, காதல் கல்யாணத்தெல்லாம் நம்ம கட்டாயப்படுத்தி பண்ணி வைக்க முடியாது, ஹீரோக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா அவ கூடயே சந்தோஷமா வாழட்டும், உனக்கு நான் வேற ஒரு நல்ல பையனா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு அப்பா சொல்ல ஏத்துக்க முடியாத நிம்மி உடனே கிளம்பி வந்து ஹீரோவோட அம்மாவை மீட் பண்ணி, ஆண்டி உங்க பையனை எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதா சொல்லிட்டு இப்ப ஹீரோயின் கிட்ட தூக்கி கொடுத்துட்டீங்களேன்னு கேட்க, நான் எப்படியாவது அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு ஒன்னை என் பையனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு தான் ஆசைப்பட்டேன், அதுக்கான முயற்சியுமே எடுத்தேன், பட் என்னால முடியல, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருமான்னு அம்மா சொல்றாங்க. அப்படிலாம் என்னால் சாதாரணமாக விட்டுற முடியாது, இப்போ எனக்கு ஒரு பொருள் தேவைனா அதை நான் அடையிறதுக்கு நான் தான் முயற்சி பண்ணி ஆகணும்னு சொல்லி ஹீரோவோட அம்மாவை லாக் பண்ணி கழுத்தில் கத்திய வச்சு மிரட்ட ஆரம்பிச்சிடுறான். அவங்க உயிர் பயத்துல தயவு செஞ்சு என்ன விட்டுருமான்னு கத்தி கூப்பாடு போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா இவ விடாம டைரக்டா ஹீரோயினுக்கு கால் பண்ணி, நீ மட்டும் இப்ப இந்த இடத்துக்கு வரலனா உன்னோட மாமியாரை நான் கழுத்தறுத்து போட்டுருவேன்னு சொல்லி மிரட்டவும், கல்லானாலும் கணவன் மண்ணானாலும் மாமியார்னு சொல்லி அவங்கள காப்பாத்த ஹீரோயின் கிளம்பி வந்துடுறா. உனக்கும் எனக்கும் தானே பிரச்சனை, அப்புறம் எதுக்காக அவங்கள கடத்தி வச்சு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க, தயவு செஞ்சு விட்டுரு, உனக்கு என்ன தேவைப்பட்டாலும் நான் அதை செஞ்சு தரேன்னு ஹீரோயின் சொல்லவும்,
எனக்கு நீ இப்ப சாகணும், நீ செத்தா மட்டும்தான் நான் ஆசைப்பட்ட வாழ்க்கையை என்னால வாழ முடியும்னு அவ சொல்லிடுறா. ஓகே, நான் உன் காலில் விழுந்து கேட்குறேன், உனக்கு என்ன வேணும்னாலும் என்ன பண்ணிக்கோ, பட் அவங்கள விட்டுரு, ப்ளீஸ் விட்டுருன்னு சொல்லி ஹீரோயின் கெஞ்சவும், அப்போ உடனே என் பக்கத்துல வான்னு சொல்லி ஹீரோயினை தன்னோட சைடு இழுத்துட்டு மாமியாரை தள்ளி விட்டுடுறா. நாம என்னதான் கொடுமைப்படுத்தி இருந்தாலும் நம்ம உயிரை காப்பாத்துறதுக்காக இப்படி ஹீரோயின் தன்னோட வாழ்க்கையவே தியாகம் பண்றான்னு சொல்லி மாமியாருக்கு அவ மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் உருவாகுது. ஆனா என்ன, டூ லேட். இங்க நம்ம ஹீரோயின் வசமா மாட்டிக்கிட்டதுனால இப்ப நீ செத்து போயே ஆகணும்னு சொல்லி அவளை மேலே இருந்து கீழே தள்ளிவிட ட்ரை பண்ணும்போது கரெக்டா ஸ்பாட்டுக்கு வந்துடுற நம்ம ஹீரோவும் அவரோட பிஏவும் நிம்மிய தள்ளிவிட்டு லாக் பண்ணி ஹீரோயினை காப்பாத்திடுறாங்க. ஆனா அவ நைஸா அங்கே இருந்து எஸ்கேப் ஆகிடுறா. அதே நேரம் தன்னோட தப்பெல்லாம் உணர்ந்து ஹீரோயினோட மாமியாரும் திரும்பி அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டு தன்னோட மருமகளா ஏத்துக்கிட்டு ரொம்பவே அன்பா அக்கறையா பாத்துக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் கண்டிப்பா என்னால ஹீரோவை அடைய முடியாது, அதே நேரம் என்னோட பேரண்ட்ஸுக்கு ஹீரோயின் தான் அவங்க உண்மையான வாரிசுன்னு தெரிய வந்தா கண்டிப்பா எனக்கு சொத்துல எந்த ஷேர்ஸும் தரமாட்டாங்கன்னு சொல்லி ஜெயில இருக்கிற தன்னோட பாய் ஃப்ரெண்டை ரிலீஸ் பண்ணி அழைச்சிட்டு வந்து நடந்த எல்லா விஷயங்களையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லி இப்போ ஒன்னால மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண முடியும், நான் போட்ட பிளான்லாம் கரெக்டாக நடந்துருச்சுன்னா நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பெரிய பணக்காரங்களாகிடலான்னு சொல்லவும், அவனுமே செல்வாக்கு காசு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு நிம்மியோட பேரண்ட்ஸை ஹீரோயினோட பேரண்ட்ஸை கடத்திடுறான். உன்னை இத்தனை வருஷமா சொந்த பொண்ணு மாதிரி வளர்த்த எங்களுக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்ததுன்னு கேட்க, உங்களுக்கு அரசல் புரசலா உண்மை தெரியுங்கிறது எனக்கே நல்லா தெரியும், ஸோ எங்க உங்க பொண்ணு வந்துட்டா என்ன கழட்டி விட்டுருவீங்களோங்கிற பயத்துல தான் நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன். ஏன்னா என்னால காசு பணம் இல்லாத ஒரு சாதாரண வாழ்க்கைய நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதே நேரம் ஹீரோயின் என்கிட்ட இருந்து ஹீரோவை பிரிச்சுட்டா, ஸோ இன்னொரு தடவை நான் அவகிட்ட தோத்து போக விரும்பல, அதனால இப்போ நான் உங்களை கொலை பண்ணிட்டா அப்புறம் சொத்துக்கள் எல்லாமே எனக்கு கிடைச்சிரும்னு சொல்லி பாய் ஃப்ரெண்டை விட்டு அவங்க 2 பேரோட கழுத்தையும் நெரிக்க சொல்லிடுறா. கட் பண்ணா இங்க நம்ம ஹீரோயினோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக விசாரிக்கும் போது தான் உண்மை என்னங்கிற விஷயமே புரிய வருது. ஸோ ஹீரோயின் கிட்ட நீ நினைச்சிட்டு இருக்க மாதிரி உன்னோட உண்மையான பேரண்ட்ஸ் கிராமத்துல இருக்கிறவங்க இல்ல, நிம்மியோட அம்மா அப்பா தான்னு சொல்லவும் ரொம்ப சந்தோஷப்பட்டு நான் உடனே அவங்கள பார்க்கணும்னு சொல்றா. எல்லாரும் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. பட் அவங்கள தான் நிம்மி கடத்தி வச்சிருக்கால. இது தெரியாம நம்ம ஹீரோ தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு விசாரிக்கும் போது தான் உண்மை தெரிய வருது. அப்புறம் என்ன, காப்பாத்துறதுக்காக குடும்பமே கிளம்பி ஸ்பாட்டுக்கு போயிடுறாங்க. நிம்மி வசமா மாட்டிக்கிறா. பல வருஷத்துக்கு அப்புறம் தன்னோட உண்மையான பேரண்ட்ஸை பார்த்துட்டோங்கிற சந்தோஷத்துல ஹீரோயின் அவங்கள காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது டக்குன்னு மயங்கி விழுந்துடுறாங்க. ஐயோ, இது என்ன புது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி உடனே ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றாங்க. டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற அளவுக்கு எதுவும் இல்ல, ஹீரோயின் இப்ப 2 மந்த் பிரெக்னெண்டா இருக்காங்கன்னு சொல்லவும் ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. பத்தாவதுக்கு நிம்மியோட பேரண்ட்ஸ் கிட்ட ஹீரோயின் தான் உங்க உண்மையான பொண்ணுன்னு சொல்லவும் அந்த இடத்துல இன்னும் சந்தோஷம் அதிகரிச்சு எல்லாரோட முகத்திலையும் சிரிப்பு தாண்டவம் ஆட ஆரம்பிக்குது. அப்புறம் என்ன, ஒரே ஜாலி தான். இன்னொரு சைடு பிரெக்னெண்டா இருக்கிற நம்ம ஹீரோயினை மொத்த குடும்பமுமே சேர்ந்து தாங்குன்னு தாங்கி பத்திரமா பாத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது தான் ஹீரோயினுக்கு மென்டாலிட்டி பெயினுமே வருது. உடனே அவளை ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. அவ்வளோதான், இதோட இந்த டிராமாவுமே ரொம்ப ஸ்வீட்டா முடியுது.